அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5,000 கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்ஸ் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இந்த உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம் மகிழா. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நியோமேக்ஸ் நிறுவனம் பல்வேறு அந்த கிளை அமைப்புகள் அந்த நிறுவனங்களை அமைத்து பல்வேறு 5,000 கோடிக்கு மேல் மோசடி செய்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார்கள் கொடுக்கப்பட்டு அதன் பேரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பல்வேறு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த நிலையில் கரூர் லோகநாதன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 5,000 கோடி நியோமேக்ஸ் அந்த மோசடி தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கு பல்வேறு மாவட்டங்களில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்களையும் கைது செய்து அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அந்த காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இது முக்கியமான அந்த உத்தரவாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பங்குதாரர்கள் மற்றும் இயக்குநர்கள் என பல்வேறு நபர்களை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சிலர் சிறையில் இருக்கிறார், சிலர் ஜாமீன் பெற்று வெளியே இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கில் அந்த அவர்களுக்கு ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும், அதே போன்று அவர்களது சொத்துக்களை முடக்க வேண்டும், அதே போன்று பணத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என பல்வேறு வழக்குகள் அந்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த இடைத்தரகர்களையும் கைது செய்து பொருளாதார குற்றப்பிரிவுகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கரூரை சேர்ந்த லோகநாதன், ரவிச்சந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அந்த இடைத்தரகராக செயல்பட்டவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விசாரணை நியோமேக்ஸ் அந்த மோசடி நிறுவனம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்களை நபர்களை கைது செய்து அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது ஒரு முக்கியமான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.